ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் குக்கிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். அது வந்து செட்டிநாடு வெங்காய கறி. இது வந்து கறின்னு சொல்லலாம். நல்லா வந்து பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்தா அது வந்து கறி நல்லா கெட்டி கொடுக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னால நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி இது வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். சாம்பார் கூட நான் அதை சொல்லலாம். வெங்காய சாம்பார், செட்டிநாடு வெங்காய சாம்பார். அரைக்கிறதுக்கு அரை கப் தேங்காய், அதில் பாதி பொட்டுக்கடலை, 5 காஷ்மீரி மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்து பொடியாக நறுக்கிக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு ஒரு மீடியம் சைஸில் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நான் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குறேன். வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நான் இப்போது உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி வச்சதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து மஞ்சத்தூளும் கரம் மசாலா தூளும் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து தண்ணியை ஊற்றி நல்லா குக்கரை மூடி வச்சு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. குக்கர் 2 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட அரைச்ச மசாலாவெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம அது அந்த மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து அது குக் ஆகட்டும். நம்ம போட்ட மசாலா பொருட்கள்லாம் போட்டதில் எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம்.